இது வருது. சிங்களத்தில் நியூஸ் போடுறான். என்னன்னா கச்சத்தீவை மீட்காம விட மாட்டேன்னு சொன்ன விஜய் தான் ஜெயிச்சிட்டாரு. தேர்தல் முடிவு அன்னைக்கு நாங்கள் இருக்கேன். அவர் ஜெயிச்சிட்டாரு, இன்னும் பெரிய பிரச்சனை உருவாக போகுது, கச்சத்தீவை அவர் பிடிங்கிடுவார் அப்படின்னு கிளப்பி விடுறாங்க. அதை உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க எல்லாரும். இது 2 நாட்டு பிரச்சனைன்றது அவங்களுக்கு புரியலையா? ஒரு மாநில முதலமைச்சரால் அதெல்லாம் பண்ண முடியாதுனால என்ன ஆகும்னா, அமைதியாக இருக்கவனை சொரிஞ்சு விட்டு அவன் தமிழனை போட்டு சாவடி அடிக்க போகிறான். திருப்பி அப்படி ஒரு குடும்பம்னு ஒன்று இருந்தால் தானே குடும்பத்துலேருந்து சோறுன்னு ஒன்று வரும். ஆமாம், குடும்பமே இல்லை, பொண்டாட்டி இல்லை, பிள்ளை இல்லை, ஒருத்தருக்கு யாருமே தாய் தந்தை இல்லை, யார் வீட்டில் சோறாக்குவா? இப்போ பவன் கல்யாண் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாரு, தயவுசெய்து என்னை விஜயோட ஒப்பிடாதீங்க, அவரெல்லாம் 3 வருஷத்தில் வந்து சிஎம் ஆயிருக்காரு, நானும் பல வருஷமாக அரசியலில் உழைப்பை போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் பத்திரிக்கையாளர் விஜய சொல்ல முடியாது, என்ன சிஎம் ஆயிட்டாரு. சில பேர் சொல்லுவான் அவரே வந்து ஒன்றுக்கு இருந்தார், யூரின் போனார், அவரே தான் செருப்பை எடுத்து தானே போட்டாரு, வேற யாராவது போட்டு விடணுமா? கேட்ரிங்லேருந்து கொண்டு வர்றது தாண்டி செட் ப்ராப்பர்ட்டி ஒருத்தர் இருப்பான், அவன் தான் இதை ரெடி பண்ணியிருக்கேன். புரியுதா உங்களுக்கு? அது டம்மியாக இருக்கும், புரியுதா? துப்பாக்கி குண்டு எப்படி, சாப்பாடு எப்படி டம்மியாக இருக்கிற மாதிரி டிஃபன் பாக்ஸ் ஃபுல்லாக க்ளோஸ்டாக இருக்கும், புரியுதா? அப்படின்னு புரியுது. இவ்வளோ உயரத்துக்கு இருக்குன்னா பாதி அடைச்ச மாதிரி அடைச்சிருக்கும், யார் மேலாப்பில் அப்படி போட்டு வச்சு இவ்வளோ சாப்பிட்ற மாதிரி காமிச்சிருவாங்க. ஃபோட்டோ செட்டப் மாதிரி என்னன்னா எல்லாம் வந்து தான் எல்லாம் தட்டு போட்டாங்கன்னா இவர் உட்காந்துருந்தாப்லையா விஜய் உட்காந்துருந்தோன்னே சாப்பிடுங்கடா, சாப்பிடு அப்படி எப்படின்னாரா, நீங்கள் தட்டை வைக்கல, நான் சாப்பிட, நான் ஐயோ நீங்கள் உங்களோட சேர்ந்து சாப்பிட்லான்னு தான் நான் அதுக்கு தான் சொன்னேன், வீட்டிலேருந்து எல்லாம் வந்து சாப்பிடுங்க, எல்லாம் மட்டன் அள்ளி வை, இதை வைன்னு வீட்டு கேரியரை உடச்சி எல்லாம் வச்சாங்க. நீங்கள் எதாவது நீங்கள் சாப்பிட்ணுன்னே பேருக்கு ஒரே ஒரு துண்டு இருக்கிறாங்க. தோழர் சண்முகம் வந்து இப்படி பண்ணுவார்னு எதிர்பார்க்கவே இல்லை. அவர் யார்? சிவி சண்முகம். நீங்கள் சண்முகம் நினச்சிட்டிங்களா? ஆமாம், தோழர்னே என்னடா அது சோஃபா போயிடுச்சுல, அவ்வளோதான். சோஃபாவில் அதுக்கு மேலே கட்டில், பீரோ, வாஷிங் மிஷின்லாம் கேட்டிங்கன்னா அப்படி கொடுக்கும். சோஃபாவில் என்ன இருந்திருக்கும்? சோஃபாவில் அது பிரித்து பார்த்தவங்களுக்கு தான் அது வந்து கார்னரில் ஒரு முடிச்சு மாதிரி இருக்கும், அதை கட் பண்ணி இழுத்தா சர்றன்னு அந்த நூல் பிரிஞ்சுட்டு வந்து அரிசி மூட்டை மாதிரி. அப்படி அவங்க அதான் சொல்லியிருக்காங்க, அடுத்து நாங்கள் போடுறோம் பாடுறா சபாநாயகர் அப்படின்னு சட்டையே போடாமல் பூரா ருத்ராட்ச மாலை எல்லாமே பட்டை கிட்டே அடித்து குங்குமம் போட்டெல்லாம் வச்சு பவன் கல்யாண் மாதிரி. பவன் கல்யாண்லாம் பாதிதான் சட்டை இல்லாமல் வருவாங்க. யோகிலாம் சட்டை போட்டு குரங்கோட தானே வருவாப்புல. இவங்க வந்து இப்போ வேற லெவலில் அந்த இதோட வருவாங்க, இந்த கட்டையோட வந்து வந்தவனே முதலமைச்சர்னா தலையில் சத்துன்னு ஒரு அடி விபூதி அடித்து பூச்சி விட்டுட்டு தான் இவங்க என்ன பார்க்குறாங்கன்னா, தொண்டர்கள் எம்ஜிஆர் பாட்டு பாடினார், டான்ஸ் ஆடினார், வந்தாருன்னா அந்த காலத்தில் இருந்துட்டாங்க. இப்போ அவங்க வாரிசு எடப்பாடியார் டான்ஸ் ஆடுவார். ஆனால் பிஜேபி சொல்லி தான் அவங்க வந்திருக்காங்க. இப்போ அமித்ஷா வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, என்னையா நடந்துச்சுன்னு கேட்குறாங்க. ஏமிரா இது இப்படி நடந்துச்சு, என்ன நம்ம கணக்கிலே இல்லையே இது அப்படின்னு மண்டை காஞ்சு ஆர்எஸ்எஸ்காரன் ஒவ்வொருத்தனையா மோகன் பகவத்துலேருந்து எல்லாரும் என்னதான்டா நடந்துச்சு, யார் என்னடா அப்படின்னு சொல்லி முக்கிய நபர்கள்ட்ட பூரா, அரசியலில் இருக்கவங்கள்ட்ட பூரா ஃபோனை போட்டு கேட்டுட்ருக்காங்க. அவனுக்கு ஒன்றுமே புரியலை, என்ன பண்ணுறதுனே அவங்க புரியலை. வணக்கம், நம்மோடு இன்னைக்கு பத்திரிகையாளர் அண்ணன் உமாபதி அவர்கள் இணைந்திருக்காரு. அவர்கிட்ட பல்வேறு கேள்விகளை கேட்போம். அண்ணா வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். ஆட்சியை பிடிச்சிட்டாரு பாருங்க, எல்லாமே ஒரே மாற்றமாக இருக்கு. சீட்டுக்கு பின்னாடி இருந்த வெள்ளை துண்டை அகற்றினார், வரலாற்று படைத்தார் அப்படின்னு ஒரு செய்தி. இதுக்கு முன்னாடி இருந்த சிஎம் வந்து பின்னாடி வெள்ளை துண்டு போட்டிருப்பாங்க. இப்போ கார்ல எல்லாம் போனா வேர்வை ஓட்டக்கூடாதுன்னு போட்டிருப்போம். அந்த துண்டு சிஎம் சீட்ல இருந்த வெள்ளை துண்டை எடுத்து வரலாற்றை திருப்பி படைத்தார்னு ஒரு செய்தி போடுது. எதுக்கு வெள்ளை துண்டுக்கு பின்னாடி என்ன இருக்கு? வெள்ளை துண்டுக்கு முன்னாடி இல்லை, டிஃபன் பாக்ஸை எடுத்துகிட்டு வந்து, அதாவது ஒரு அவங்க எவ்வளோ பெரிய பைத்தியக்காரங்க அப்படின்னா, ஒருத்தன் குடும்பத்தில் வாழணும். இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு அம்மா அப்பா இருக்காங்கல்ல, அம்மா அப்பா இல்லாமல் நீங்கள் பிறக்க முடியாது, இல்லை தேவதூதனா நீங்கள் இல்லை. இப்போ வீடுன்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க? ஒன்று அம்மா அப்பாவோட குடும்பத்தோட, அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பியோட, ஒரு தம்பியோ ஒரு அண்ணனோ, ஏதாவது இது குடும்பம். அப்போ உங்களுக்கு வேலைக்கு போகிறேன்னா யார் சாப்பாடு கட்டி கொடுப்பா? உங்கள் அம்மா, இல்லை உங்கள் அண்ணி, இல்லை உங்கள் தங்கச்சி, வீட்டில் இருக்க யாரோ. வீட்டு சாப்பாடு சாப்பிட்றீங்க, வீட்டிலேருந்து கொடுத்து விட்றாங்க, காலையிலே செஞ்சு தம்பி டியூட்டிக்கு போகிறான் இல்லை காலேஜுக்கு போகிறான்னு கொடுத்து விட்றாங்க. அப்படி ஒரு குடும்பம்னு ஒன்று இருந்தால் தானே குடும்பத்துலேருந்து சோறுன்னு ஒன்று வரும். ஆமாம், குடும்பமே இல்லை, பொண்டாட்டி இல்லை, பிள்ளை இல்லை, ஒருத்தருக்கு யாருமே தாய் தந்தை இல்லை, யார் வீட்டில் சோறாக்குவா? வேலைக்காரனா ஆக்குவாங்க, புரியுதா உங்களுக்கு? அப்போ ஒரு வேலைக்காரனை போட்டு ஆக்குறதுக்கு அதே வேலைக்காரன் தான் ஸ்டார் ஹோட்டலில் செஃப், நல்ல செஃப்பெல்லாம் இருக்கான்ல, அவன்கிட்ட ஃபோன் அடிச்சு ஆர்டர் போட்டால் கொண்டு வந்து கொடுக்க போகிறாங்க.
தான் கையால் தானே எடுத்து சாப்பிட்டார். அது வந்து என்னன்னா, அந்த ஒரு பரதேசி நாய் ஒன்று இருக்குது ஹிந்தியில், பெரிய ஒரு நடிகர் ஒருத்தர் இருக்கான். அவன் என்ன பண்ணுறான்னா, ரஜினிகாந்த் ஒரு படத்தில் நடிக்கும்போது அவன் வில்லனாகவே ஏதோ நடிக்கிறான். நடிக்கும்போது என்னென்னா, ஹிந்தியில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு விஷயம், அவங்க வந்து ஒரு மக்களுடைய தொடர்பு இல்லாத ஹிந்தி நடிகர்லாம் செட்டுக்குள்ளே ஷாருக் கானா சல்மான் கானா வரும்போது என்ன ஆகுனா, ஷூட்டிங்கில் மேலே பார்த்துட்டே தான் வருவாங்க. ஏன்னா கோடாலேருந்து சுற்றுவாங்க இவங்கள. ஓ, உயிர் பயத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, தரையை பார்க்க மாட்டாங்க. செட்டுக்குள்ளே வரும்போது மேலே கட்டி லைட்லாம் கட்டியிருப்பாங்கல்ல, பயத்தில் இப்படி பார்த்துட்டு தான் வருவாங்க. மேலே யாரா நிற்கிறா, அங்கே லைட்டில் ஒருத்தர் நிற்கிறான், இங்கே நிற்கிறான்றப்ப அவனை பார்த்து தான் வருவாங்களாம். சைக்காலஜிக்கலாக நம்ம நடிகர்லாம் எப்படி பார்ப்போம், கீழே பார்த்தா வணக்கம் வணக்கம் அப்படி இருக்கீங்க, டேரக்டர் கூப்பிடுவாங்க, அசிஸ்டன்ட் டேரக்டர். அங்கே மேலே பார்த்து வரக்கூடிய பைத்தியங்கள், உயிர் பயத்தில் இருக்கக்கூடியவங்க. சரியா? அதுக்கப்புறம் அதில் ஒருத்தன் ரன்வீர் கபூர்னு நினைக்கிறேன், யாரோ என்ன பண்ணிட்டான்னா, ஹிந்தி பேப்பருக்கு பேட்டி கொடுத்துட்டான். என்ன பேட்டி கொடுத்தேன்னா, நான் நினச்சி கூட பார்க்கல, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தண்ணி பாட்டில் எடுத்து அவரே அவர் தண்ணி குடிக்கிறாரு. எனக்கு ஆச்சரியமாயிடுச்சு, எவ்வளோ சிம்பிள் மேன். புரியுதா? ஏன்னு கேட்டால், அவனுக்கு வந்து இப்படி திரும்பினான்னா டப்புன்னு தண்ணி பாட்டில் கலந்து கிளாஸில் ஊற்றி ஒருத்தவங்க வந்து கொடுக்கணும். அவன் வாங்கி குடிச்சிட்டு அப்படி நீட்டுவான், அப்படியே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இதுதான் அவங்க பழக்கம். அப்போ வந்து வெயில் அடிக்குதோ மழை பெய்யுதோ கூட ஒருத்தன் பிடிச்சிக்கிட்டே இருப்பான். இப்போ நம்ம இதுலேயும் நம்ம சீரியல் நடிகைகள் கூட அப்படி தான் இருக்காங்க. ஷூட்டிங் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு கொடை பிடிக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்கும், ஹீரோயின் வேர்க்காமல் இருக்கிறது. மழை காலத்தில் மழை காலம் மேகமாக இருக்கும், ஆனால் கொடை பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. மழையே பெய்யாது, வெயில் அடித்தாலும் கொடை பிடிப்பாங்க. இது ஒரு சரி, வெயில் அடித்தா கொடை பிடிக்கலாம், தப்பு இல்லை, ஏன்னா வேர்க்கும் மேக்கப் கலையும். இந்த மாதிரியான ஒரு சமூகத்தில் பார்த்தவன் ஐயா அவரே சாப்பிட்றாரு. ஆனால் இன்னொன்று சொல்லலாம், நம்ம விஜயை சொல்ல முடியாது, என்ன சிஎம் ஆகிட்டார். சில பேர் சொல்லுவான் அவரே வந்து ஒன்றுக்கு இருந்தார், யூரின் போனார், அவரே தான் செருப்பை எடுத்து தானே போட்டார், வேற யாராவது போட்டு விடணுமா என்னன்னு தெரியல அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இப்படின்னா அப்படி பார்த்த பைத்தியக்காரங்களுக்கு இது வந்து பெருசாக தெரியும். டிஃபன் பாக்ஸில் சாப்பிட்றாரு அவர். இது எல்லாமே நடிப்பு. நீ வந்து எல்லாமே டிஃபன் பாக்ஸில் நம்மளே சாப்பிட மாட்டோம். ஏதோ ஒன்று பார்சல் வந்தால் கூட ஒரு தட்டை எடுத்து வச்சு அதில் கொட்டி, என்ன நடிப்பு. டிஃபன் பாக்ஸாக இருக்காரா, அதில் கிரேவி இருக்குது. அதில் வந்து ஆக்சுவலாக விஜய் எப்படி தெரியுமா, இன்னொரு விஷயம், அதை மட்டும் சத்தியம் பண்ண சொல்லுங்கள். அது யார் மேலே சத்தியம் பண்ணுறது? எல்லாருமே என்னென்னா, காலையில் 2 இட்லி தான் சாப்பிடுவாங்க. ஓ, ஏன்னா கூட இருந்து பார்த்த தெலுங்கு நடிகர்கள் பேட்டி கொடுத்துருக்காங்க, இவ்வளோ சிம்பிளாக ஃபுட் அவருக்கு. மத்தியானம் வந்து என்னென்னா வெரைட்டியாக வீட்டிலேருந்து வேலைக்காரங்களை செஞ்சு கொண்டு வந்தாராம் டிஃபன் கேரியரில். அவரோட நண்பர் சொல்கிறாப்புல, அவரோட நண்பர் கிளாஸ்மேட்டு சொல்கிறாப்புல, அவர் ஒரு நடிகர் ஷூட்டிங்கில் போகிறப்ப. இப்போ எம்எல்ஏவாக இருக்காரா? இல்லை, அவர் இல்லை, அவர் லேட்டராக வந்தவர். இவர் லேட்டஸ்ட் நண்பர், இவருக்கு முன்னாடி உள்ள நண்பர். என்னென்னா எல்லாம் வந்து தான் எல்லாம் தட்டு போட்டாங்கன்னா இவர் உட்காந்துருந்தாப்லையா விஜய். உட்காந்துருந்தோன்னே சாப்பிடுங்கடா, சாப்பிடு அப்படி இப்படின்னாரா. நீங்கள் தட்டை வைக்கல, நான் சாப்பிடுவேன், நான் ஐயோ நீங்கள் சாப்பிட உங்களோட சேர்ந்து சாப்பிட்லான்னு தான் நான் அதுக்கு தான் சொன்னேன், வீட்டிலேருந்து எல்லாம் வந்து சாப்பிடுங்கண்ணா, எல்லாம் மட்டன் அள்ளி வை, அதை வைன்னு வீட்டு கேரியரை உடச்சி எல்லாம் வச்சாங்க. நீங்கள் எதாவது நீங்கள் சாப்பிட்ணுன்னே பேருக்கு ஒரே ஒரு துண்டை எடுத்து வாயில் போட்டாப்லையா. ஓகே, போனேன் நான் வந்து என்ன சாப்பிடணும், நான் வந்து இவ்வளோதான் ரைஸ், இவ்வளோ தான் போட்டாப்லையா. ஒரு சின்ன கேலரிஸ் கம்மியாக எடுத்துக்கிறாரு. ஓகே, போட்டுட்டு ஒரு ரெண்டு மட்டன் பீஸ் சின்னதாக வச்சு ஒரே ஒரு சிக்கன் பீஸ் வச்சு அவ்வளோதான் சாப்பிட்டேன். என்ன அவ்வளோதான், நான் ரைஸ் நிறையா எடுத்துக்கிறது இல்லை, சும்மா அப்படி அவ்வளோதான். இதுவும் கொஞ்சம். ஆனால் டிஃபன் பாக்ஸில் வெள்ளை சோறு நிறைய இருந்துச்சு, சட்டியாக இருக்குது சோறு, புரியுதா? அடைச்சி பொரியல், அது கோட்டு பொரியல் இருக்குது, குழம்பு பார்த்தீங்கன்னா அது இவ்வளோ பெரிய டப்பாவில். அப்படிலாம் சாப்பிட்டா தொப்பை போட்டுருமே. ஆமாம், இது எல்லாமே அப்போ நடிப்புன்றதா ஃபோட்டோக்காக செட் பண்ணிக்கிறேன். ப்ராப்பர்ட்டி அது பூரா. ஓ, இப்போ சாப்பாடு வந்து கேட்ரிங்லேருந்து கொண்டு வர்றது தாண்டி செட் ப்ராப்பர்ட்டி ஒருத்தர் இருப்பான், அவன் தான் இதை ரெடி பண்ணியிருக்கேன். புரியுதா உங்களுக்கு? அது டம்மியாக இருக்கும், புரியுதா? துப்பாக்கி குண்டு எப்படி சாப்பாடு எப்படி டம்மியாக இருக்கிற மாதிரி டிஃபன் பாக்ஸ் ஃபுல்லாக க்ளோஸ்டாக இருக்கும், புரியுதா? அப்படின்னு புரியுது. இவ்வளோ உயரத்துக்கு இருக்குன்னா பாதி அடைச்ச மாதிரி அடைச்சிருக்காரு, மேலாப்பில் அப்படி போட்டு வச்சு இவ்வளோ சாப்பிட்ற மாதிரி காமிச்சிருவாங்க. ஃபோட்டோ செட்டப் மாதிரி. ஆமாம், அதுக்கு ஒரு சைக்காலஜிஸ்ட் இன்னைக்கு போட்டிருக்காரு. என்ன போட்டிருக்காருன்னா, எந்த மனிதனாக இருந்தாலும் ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஒரு சீட்டில் உட்காந்து ஒர்க் பண்ணுறான்னா அட்லீஸ்ட் அந்த இடத்துலேயே உட்காந்து சாப்பிட மாட்டானா.
அது மனித உளவியலாவே அது விருப்பம் இருக்காது. மனையுடைய ஒரு மனிதனோட இயல்பே அது கிடையாது. ஒரு இடத்துலயே உட்காந்து சாப்பிட்டு அங்கேயே உட்காந்துருந்தா கூட சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அங்கே உட்காந்து வேலை பார்க்க மாட்டான், அதே சீட்டில் உட்காந்து. அதே மாதிரி ஒரு சீட்டில் உட்காந்து வேலை பார்க்குறவன் அந்த சீட்டில் உட்காந்து சாப்பிட மாட்டான். ஆமாம், நானே உட்காந்துருக்கேன், உங்களுக்கு பேட்டி கொடுக்குறேன், 2 மணி நேரம் மாற்றி இன்னொருத்தர் கொடுக்குறேன் தட்டை கொடுத்தா நான் இங்கேயே உட்காந்து சாப்பிடுவேண்ணா. அட்லீஸ்ட் இந்த டேபிளில் போய் இங்கே வச்சுட்டு சாப்பிட்டுட்டு பேசி இப்படி தானே, இதுதான் சைக்காலஜி. ஆமாம். அப்போ என்ன வேண்டா நீங்கள் வந்து என்னென்னா நடிப்புக்கும் ஒரு அளவு இல்லையா? இப்போ முதலமைச்சருக்குன்னு ஒரு பிஏக்கள் நிறைய பேர் இருப்பாங்க. குறிப்பாக அவருடைய உடல் சார்ந்து என்ன சாப்பிடணும், எப்போ போகணும், எப்போ ஜூஸ் குடிக்கணும், எப்போ தண்ணி குடிக்கணும் அப்படின்னு பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் இருப்பாங்க. இப்போ விஜய்க்கும் அப்படி முதலமைச்சர் ஆகிட்டாரு, நிச்சயமாக அப்படி இருப்பார். முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடியே அவருக்கு ஆள் இருக்கார். இப்போ எதுதான் எளிமை? ஹோட்டலில் சாப்பிட்டாலும் எளிமை, சாப்பாடை கட்டிட்டு வந்து சாப்பிட்டாலும் எளிமை, வீட்டுக்குள்ளேயே சாப்பிட்டாலும் எளிமை, முள்ளங்கி சாம்பார் சாப்பிட்டாலும் எளிமை, ஃப்ரூட் சாலட் சாப்பிட்டாலும் எளிமை. எல்லாமே எது அவர் வாழைப்பழம் மட்டும் சாப்பிட்டாருன்னு வைங்க, இவ்வளோ சிம்பிளாக இருக்கு. ஃப்ரூட் சாலட்ல எளிமையில் வந்திருக்கு, எளிமை லிஸ்ட்டில் வந்திருக்கு. வெறும் இதே சாப்பிட்றாரு. ஓகே, இப்போ நீட்டு பிரச்சனைக்கு மீண்டும் இவர் வந்து அறிக்கை வெளியிட்டிருக்காரு. நாங்கள் அதே மாதிரி இலங்கை பிரச்சனைக்கும் அறிக்கை வெளியிட்டிருக்காரு. கடந்த கால ஆட்சியில் நீங்கள் லெட்ரு மட்டும் எழுதி சீன் போடாதீங்க, சண்டை போடாதீங்கன்னு விமர்சனம் பண்ணவர். இப்போ மறுபடியும் அதே ஃபார்மெட்டு தான் அவர் பண்ணுறாரு. இது எப்படி? இல்லை, இது வந்து என்னென்னா அதிகாரத்தை கைப்பற்றுறதுக்கான நாடகம் தானே. இலங்கையில் விஜய்னால மீண்டும் ஒரு கலவரம் உருவாக போகுது 25-30 வருஷத்துக்கு பிறகு. சிங்கள மக்களும் தமிழ் மக்களும் சிங்களர்கள் மாதிரி நல்ல பாசமானவங்களை பார்க்கவே முடியாது. நீங்கள் பழகி பார்த்தா தான் தெரியும். சிங்கள மக்கள் வந்து அவர்களுக்கு இப்போ இங்கே உள்ள தற்குறிகள் இருக்காங்கல்ல, இவனுக்கு ஏதாவது சிங்களத்தை பற்றியோ தெரியாது, கொழும்பு எப்படி இருக்குன்னு தெரியாது, வெள்ளவத்தை எப்படி இருக்குன்னு தெரியாது, நார்த்து ப்ராவின்ஸ் எப்படி, சவுத் எதுவுமே தெரியாதுல்ல. அதே மாதிரி அங்கே உள்ள சிங்கள மக்கள் 80% மக்களுக்கு இங்கே உள்ள சூழ்நிலையே தெரியாது, நம்மளை எதிரியாகவும் பார்க்க மாட்டோம். ஓகே, தமிழன் பேச சொல்ல மாட்டான், இந்தியன் தான் சொல்லுவாங்க. ஸ்ரீலங்காவில் எங்கே போனாலும் இந்தியாக்காரனா நீ இந்தியாக்காரனா தான் சொல்லுவாங்க. புரியுதா உங்களுக்கு? ஸோ நம்ம வந்து ஏதோ நம்மளை புகுத்தி விட்டு ஒரு இதை பண்ணிகிட்டு இருக்காங்க, இவங்களாம் ஒரு அரசியல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தா பழைய அரசியல் எதுவுமே கிடையாது. புரியுதா? அங்கே இப்போ நான் போன வாரம் போய்ட்டு இருந்தப்போ பார்த்தீங்க அப்படின்னா கச்சத்தீவு வந்து அது ஒரு மண்ணு மேடுன்றதே அவங்களுக்கு தெரியாது. அது ஒரு தீவாக அவங்களும் நினச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஆட்கள் எப்படி நினச்சிட்டு இருக்காங்க, கச்சத்தீவுன்றது ஒரு பெரிய தீவு, தென்னை மரம் ஆலமரம்லாம் இருக்கும் போல் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. அது ஒரு தீவு பெரியது, அங்கே ஒரு காரு, ஏறு, பங்களா, பெட்ரோல் பங்கு எல்லாம் இருக்கும், ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம், ரெசார்ட்லாம் இருக்கும்னு. அது வந்து ஒரு மண்ணு மேடு. புரியுதா அவங்களுக்கு? வீடு கட்டுறதுக்கு நிறையா மண்ணு குவிச்சு வச்சுருந்தாங்கன்னா எப்படி இருக்குமோ அந்தளவுக்கு அதுதான் தீவு அது. புரியுதா? அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நான் இப்போ ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் அனுராதபுரம் ரயில்வே ஸ்டேஷனில் உட்காந்துருக்கேன். உட்காந்தா 2 லேடிஸ் இப்படியே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருக்காங்க. பண்ணால் விஜய் இது வருது, சிங்களத்தில் நியூஸ் போடுறான். என்னன்னா, கச்சத்தீவை மீட்காம விட மாட்டேன்னு சொன்ன விஜய் தான் ஜெயிச்சிட்டாரு, தேர்தல் முடிவு அன்னைக்கு நாங்கள் இருக்கேன், அவர் ஜெயிச்சிட்டாரு, இன்னும் பெரிய பிரச்சனை உருவாக போகுது, கச்சத்தீவை அவர் பிடிங்கிடுவார் அப்படின்னு கிளப்பி விடுறாங்க. அதை உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க எல்லாரும். இது 2 நாட்டு பிரச்சனைன்றது அவங்களுக்கு புரியலையா? ஒரு மாநில முதலமைச்சரால் அதெல்லாம் பண்ண முடியாதுனால என்ன ஆகும்னா, அமைதியாக இருக்கவனை சொரிஞ்சு விட்டு அவன் தமிழனை போட்டு சாவடி அடிக்கிறான், திருப்பி பஞ்சாயத்து ஆரம்பிக்க போகுது. ஓகே, ஏன்னா ஸோ இப்படி விஜய்னால இன்னும் என்னென்ன இதுக்கெல்லாம் அனுபவிக்க போகிறாங்கன்றது நம்ம பொறுத்து இருந்து தான் பார்ப்போம். சரி, இப்போ மீண்டும் முதலமைச்சர் ஆனவுடனே எங்கள் அண்ணன் பத்திரிகையாளர் சந்திப்பாருன்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வரைக்கும் முதலமைச்சராகி ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு அப்படின்னா அண்ணன் முருகேஸ்வரிக்கு 500 ரூபா 300 ரூபா முயற்சி செய்வாருன்றக்காக கூட சொல்லி விட்டுருப்பாங்க. அவரு சொல்லல, அவர் அப்போ அவர் 100 ரூபா எடுத்து கொடுத்துட்டு நானா சொன்னேன் சொன்னவனு கேளு சொல்லிட்டு அவனை போய் கேளுன்றாங்க. சரி, அந்த மாதிரி தான் பேட்டியெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. கொடுப்பாப்ல, எனக்கு ப்ரிப்பேர் அது வந்து ஒரு மாதம் டைம் எடுத்துக்குவாங்க. சரி, எடுத்து மனப்பாடம் பண்ணி எப்படி இந்த பதவி ஏற்பு விழாவில் பார்க்காம படித்தாப்புல இல்லை, அந்த மாதிரி டக்குன்னு எதையாவது ஒன்று சொல்லிவிட்டு அதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். இப்போ பவன் கல்யாண் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாரு, தயவுசெய்து என்னை விஜயோட ஒப்பிடாதீங்க, அவரெல்லாம் 3 வருஷத்தில் வந்து சிஎம் ஆயிருக்காரு, நானும் பல வருஷமாக அரசியலில் உழைப்பை போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் பத்திரிகையாளர் இனிமே வந்து விஜய் வந்து பாருங்க அவர் தனி அப்படின்னு சொல்றாரு. ஒரு பக்கம் சட்ட ஒழுங்குல எந்த மாற்றமும் இல்லை, அதே கொலை இந்த கடந்த ஆட்சியில் நடந்ததை விட இந்த வாட்டி அதிகமாகவே இப்ப அதிகமாகவும் ஆயிருக்கு. கஞ்சா புழக்கம், போதை புழக்கம்,
குவார்ட்டருக்கு 10 ரூபா சீர்கேடு எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. ஆனாலும் தாவேகா வாரியர்ஸ் வந்து அதை பேசாம எங்க அண்ணன் பாருங்க கருப்பு சட்டையில எவ்வளவு அழகா இருக்காரு, எங்க அண்ணன் பாருங்க அதிகாரிகளோட பேசுறாரு, ஐயோ அவரே நோட்ஸ் எல்லாம் எழுதுறாரு. அது வந்து அந்த கருப்பு சட்டையெல்லாம் இப்போ போட்டு ஸ்பெஷலாக விற்கிறாங்க. இப்போ சென்னை சில்க்ஸில் நேற்று விளம்பரம் போட்டுருக்காங்க. அந்த கோட்டு விலைக்கு கிடைக்கும், இது 40% டிஸ்கவுண்ட் வேறு. இப்போ எல்லாம் அதை வாங்கிட்டு போட போகிறாங்க. இப்போ என்ன அப்படின்னா ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே போனாங்கன்னா யார் டிடி யார் இவங்க யாருன்னு தெரியாது, அடையாளம் தெரியாமல் டிக்கெட் கலெக்டர். ஆனால் அவங்க என்ன நினச்சிருப்பாங்கன்னா துப்பாக்கி படத்தில் ஒரு வேட்டைக்கு போவாங்கல்ல, ஆமாம், இந்த 9 பேரை 12 பேரை டாட் வச்சு சுடுவாங்களே அப்படி தான் இருக்கும் போல நினச்சிட்டு கற்பனையில் போவாங்க. அப்படி வேற வேணா பின்னாடி இருந்து சுட்டுருவாங்க, இவங்கள சுட்டுருவாங்க. யார் அடிக்கிற வழியில் கோட்டை போட்டு சுற்றிட்டு இருக்காங்க அப்படின்னு. அது இலிமினாட்டி கோட்டு, அதான் அவர் போட்டிருக்காப்புல. அது வந்து என்னென்னா நெதன்யாவு இந்த கோட்டு தான் போடுவோம். நெதன்யாவை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டை கட்டாமல் கோட்டு போடுறது, அது ஒரு ஸ்டைல் அது. ஸோ அந்த மாதிரி அந்த தாக்கத்தில் தான் போட்டுருக்காங்க. இப்போ எப்படியும் என்னன்னா இப்போ அந்த கருப்பு துணி தாறுமாறாக வைக்கும். இப்போ சென்னை சில்க்ஸில் அதான் போட்டு இப்போ நேற்று விளம்பரம் பாரு. இது விஜயனா சட்டை, பிளாக் பேண்ட்டு, பிளாக் கோட்டு, ஒயிட் ஷர்ட், ஒரு பேக்கேஜ் மாதிரி. இந்த பொங்கலுக்கு வித்தாங்க தெரியுமா, சின்ன பையனுக்கு வேஷ்டி சட்டை ஒரே கலரில். ஆமாம், அதே கலர் பச்சை கலரில் ரோஸ் கலரில் பார்டரு, ரோஸ் கலர் சட்டை, மஞ்சள் கலர் சட்டைன்னு போட்டாங்கல்ல. இப்போ இந்த இதில் வந்து இப்போ இதுதான் இப்போ எல்லாம் பசங்கள்லாம் இப்போ வாங்கி போட்டு அதை சுத்த வேண்டியது. திட்டங்கள்லாம் நிற்க போகுது அப்படின்னு ஒரு வதந்திகள் கிளப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் இப்போ மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் திட்டம் கொஞ்சம் பேச்சுவார்த்தை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. சில பேருக்கு வந்திருக்கு, சில பேருக்கு வரலை. கடந்த கால திட்டங்களை அவரால் தொடர்ச்சியாக கொண்டு போக முடியுமா, இல்லை அவர் அறிவித்த திட்டங்களை அவர் செய்வாருன்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு? இல்லை, அதை பற்றிலாம் அந்த பைத்தியங்கள் கவலைப்படல. அண்ணன் கொடுக்கலன்னாலும் பரவாயில்ல, நாங்கள் வேணால் அண்ணனுக்கு 1000 ரூபா அனுப்புகிறோம். அவங்களோட உலகமே தனி, புரியுதா? நாங்கள் கொடுக்குறோம் அண்ணனுக்கு 1000 ரூபா, அப்படியே நாங்கள் இது பண்ணுறோம். அப்புறம் வந்து நாங்கள் இப்போ வாழ முடியல, நான் குடும்பத்தோடு சாகிறேன். இப்போ என்ன இருக்குது, மருந்து குடிச்சு அண்ணனுக்காக சாகிறோம். அண்ணனால் 1000 ரூபா கொடுக்க முடியல, எல்லோரும் கேட்குறாங்க, அண்ணனால் முடியாது. நாங்களும் வட்டிக்கு வாங்கி வாங்கி அனுப்பினோம். இப்போ ஒரு பைத்தியக்காரன் சொல்லியிருக்கான் வந்து தமிழ்நாட்டோடைய கடன்னா ஒரு தலைக்கு 1,10,000 ரூபா இருக்குது, நாங்கள் வேணால் 1,10,000 ரூபாய் அண்ணனுக்கு அனுப்பிடுறோம், கடன் வாங்கி அனுப்பி அந்த கடனை அடைக்கட்டும் அப்படின்னு. இப்படிப்பட்ட பைத்தியங்கள். அப்போ 1 லட்சம் வாங்கினவனுக்கு இவனுக்கு திருப்பி கொடுக்க முடியாது. ஸ்விக்கியில் ஜொமேட்டோவில் வண்டி ஓட்டிகிட்டு இருப்பான். காசு கலெக்ஷன் ஆனால் வட்டிக்காரன் நெருக்கும்போது குடும்பத்தோட மருந்தை குடி சேர்த்துருவாங்க. அண்ணனுக்காக நாங்களால் செய்ய முடியல. இல்லை, ஏற்கனவே இப்போ புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. வெளிநாட்டிலேருந்து ஓட்டு போட வந்தவங்க தாவேகாவால் என் வாழ்க்கையை போச்சுன்னு கைது பண்ணி வச்சுருக்காங்க. ஆமாம், அவன் அங்கே விட மாட்டாங்க, அங்கே எம்பசிக்கு லெட்டர் அடிச்சுருவாங்க. ஆமாம், எம்பசிக்கு லெட்டர் அடிச்சு இந்த மாதிரி போலியாக இங்கே பண்ணியிருக்காங்க, அவன் மேலே கிரிமினல் வழக்கு இருக்கிறனால அங்கேருந்து துரத்தி விட்டுருவாங்க, அவ்வளோதான். ஐயோ பாவத்தை. அது பல பேர் தெருவில் இருக்க போகிறான். ஒரு பக்கம் மோடி வந்து தங்கம் வந்து வாங்காதீங்கிறாரு, இவர் வந்து தங்கம் கொடுக்க போகிறாங்கிறாரு. அது வேற. இப்போ வந்து என்னன்னா இன்னும் ஒரு 6-7 மாதத்தில் இன்ஃப்ளேஷன் பயங்கரமாக வந்து, ஏன்னா நரி ஊழையிட்டுருச்சு அப்படிங்கும் போதே நம்ம சேஃப்டியாக இருக்கணுன்றதில் ரொம்ப இதாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா கவுண்டமணி காலையில் எந்திரிச்ச உடனே நரி ஊழையிட்டுருச்சு, நல்ல சகுனம்னு நினச்சி போகல. ஆனால் செருப்பு அந்த போயிடும், காலில் ஓட்டம், வடக்குப்பட்டி ராமசாமி செத்தே போயிடுவான். இதுதான் நடக்க போகுது. ஏன்னா எல்லா 6-7 மாதத்தில் வடக்குப்பட்டி ராமசாமி செத்து சாக போகிறான். அதுக்கான ஊழை இட்டார் ஒருத்தர், புரியுதா அவனுக்கு? இன்னும் என்ன ஆகுதுன்னு மட்டும் பாரு. ஒரு மாதம் இன்டர்நேஷ்னல் லெவலில் இப்போ இன்றைக்கி வந்து சிங்கப்பூர் பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருக்காப்புல, இன்ஃப்ளேஷன் இதாக இருக்கும்போது மிக மோசமான ஒரு சூழலை நாம் 70களில் இருக்கிற போல் ஒரு விஷயத்தை சந்திக்க போகிறோம். சிங்கப்பூர் பிரைம் மினிஸ்டர் சொல்கிறார். அவங்க வளம் பொருந்திய இன்றைக்கி டாலர் வேல்யூலாம் எங்கேயோ இருக்குது. அப்போ இங்கே நம்ம என்ன ஆக போகிறோன்ற ஒரு பதட்டம் பீதி இருக்குது. அது அந்த நேரத்தில் இங்கே வேறு சனியனாக இது வேறு நடந்திருக்கு. இங்கே தமிழ்நாடு என்ன ஆக போகுதுன்னே தெரில. ஏற்கனவே வந்து உலக ரீதியான பொருளாதார வீழ்ச்சி அப்போ மன்மோகன் சிங் இருக்கப்போ அன்னைக்கு வந்து நம்ம வெளிநாட்டை நம்பி எதுலேயுமே இல்லை, பெரிய அளவில் இல்லை. இன்றைக்கி எல்லாத்தையும் லிங்க் பண்ணி அங்கே கொண்டு போய் சிக்க வச்சிட்டாங்க. இப்போ நம்ம எப்படி என்ன ஆக போகிறோன்றது அதுவே ஒரு பெரிய பிரச்சனை, பொறுத்து தான் பார்க்கணும். ஆமாம், மத்திய அமைச்சர்கள்லாம் கான்வாயை கட் பண்ணுறாங்க, அதுக்கு ஃபயர் விடுறாங்க. ஒரு நாள் கான்வாயில் கட் பண்ணல, அவங்க சாப்பாடு வாங்க போயிருக்காங்க. அதை எடுத்துகிட்டு பாருங்கள், 2 வண்டி தான் வருதுங்க. மோடி ஊர்லேயே இல்லை, இந்த வண்டியை கம்பெனியில் சர்வீஸ் கூட போயிருக்காங்க. 2 வண்டியை அதை எடுத்து மோடி சிம்பிள் ஆகிட்டாருன்றாங்க. ஓஹோ, அவ்வளோதான். நேற்று வந்து பட்னாவிஸ் வந்து நேற்று புல்லட்டில் போனாப்புல ஆஃபீஸுக்கு, அடுத்த நாள் எதில் போனான்னு தெரியுமா? தெரியாது. அதுதான் பைத்தியக்காரங்க. இந்த கோடி மீடியா வச்சு ஃபோட்டோ எடுத்து போட்டுருவாங்க. அப்போ மக்கள் என்ன நம்ம கும்பிட்ட பேசுங்க, அப்போ இனிமேல் பைக்கில் தான் போவார் போல. இதை விட பீகார் முதலமைச்சர் நடந்தே போயிருக்காரு. ஏன்னா
வேறு வழி இல்லை. காரை விட்டுட்டாங்கன்னா அவங்களுக்கு பஸ்ஸே கிடையாது, நடந்து தான் போகணும். அவன் ஏற்கனவே நடந்து போயிட்டு இருந்தவங்க. நீங்கள் வந்து ஒரு கோடீஸ்வரர் இப்போ அம்பானியோ அதானியோ வந்து ரோட்டு கடையில் டீ சாப்பிட்டாங்கன்னா அதிசயமாக பார்க்கலாம். புரியுது? ஆட்டோ ஓட்டுறவர் ஒருத்தர் ரோட்டு கடையில் டீ சாப்பிட்டாருன்னு அது அதிசயமா? அது அவர் எப்போவுமே அப்படி தான் சாப்பிடுவார். இப்போ நம்ம எங்கே போய் சாப்பிட்றோம்? ரோட்டில் தான் சாப்பிட்றோம். அது அதிசயமா? ஆமாம். ஸோ அந்த மாதிரி தான் ஏற்கனவே நடந்து தானே போயிட்டு இருந்தேன். ஓகே. பதவி வரக்கு முன்னாடி என்ன பண்ணேன்? நடந்து தான் போயிட்டு இருந்தேன். இப்போ திருப்பி நடந்து தான் போகிறேன். அது என்ன அதிசயம்? ஓகே. அந்த மாதிரி தான் இருக்குது. ஓகே. சோழர் சண்முகம் வந்து இப்படி பண்ணுவார்னு எதிர்பார்க்கவே இல்லை. அவர் யார்? சிவி சண்முகம். நீங்கள் பேர் சண்முகம் நினச்சிட்டிங்களா? அப்போ ஆமாம், சோழர்ன உடனே என்னடா. சிவி சண்முகம் வந்து கட்சியை பிளவுபடுத்த வேலை பார்க்குறாரு. அவருக்கு ஏதோ ஒன்று கிடைக்குதோ, ஏன்னா எம்பி பதவியை ராஜினாமா பண்ணிட்டாரு. இந்த பக்கம் கொறடாவும் இல்லை, அவைத்தலைவரும் இல்லை, துணைத் தலைவரும் இல்லை. அப்போ தனியாக வெளியே நிற்கிறாரு. ஒன்று கட்சி கைப்பற்றுறாரா, இல்லை அவர்கிட்ட அமைச்சர் எதுவும் கிடைக்க போகுதா? இல்லை, அவர் வந்து என்னென்னா அவங்களோட முக்கியமான இது என்னென்னா, அரசியல்வாதிகள்லாம் ஒரு லிமிட் வரைக்கும் பொறுமையாக இருப்பாங்க. இது அவங்களுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா பாஞ்சிடுவாங்க. ஒரு வருஷம் 2 வருஷம் பார்ப்பாங்க, 5 வருஷம் சரி அடுத்த எலெக்ஷனில் ஜெயிச்சிருவோம் அப்படின்வாங்க. அதுலேயும் போச்சுன்னா இன்னும் 5 வருஷம்னா அவங்களால ஜீரணிக்கவே முடியாது. புரியுது அவங்களுக்கு? ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழல் தான். இப்போ நீங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாலியல் வன்கொடுமையெல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னா, அறகுறை உடையிலே பார்த்துட்டே இருப்பாங்க. குட்டப்பாவாடை போட்டு பிள்ளைங்க போகும் வரும், இதெல்லாம் பார்த்துட்டே இருப்பாங்க. இந்த வெறி வந்து தனியாக இருக்க யார் மேலேயா காட்டி விட்டுருவாங்க. புரியுதா? இது ஒரு லிமிட் வரைக்கும் தான் இருப்பாங்க. அதுக்கு மேலே வந்து இன்னொருத்தர் மேலே பாஞ்சிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இது. அந்த மாதிரி சிவி சண்முகம் வந்து ஒரு லிமிட்டு, அந்த 5 வருஷம் கிராஸ் ஆயிடுச்சு. இப்போ யார் மேலேயா இதுக்கப்புறம் அதிகாரம் இல்லாமலாம் இருக்க முடியாது. காசை வச்சுட்டு சும்மா உட்காந்துட்டு வேலை இல்லாமல் உட்காந்துட்டு, அதனால இப்போ இவங்க கூப்பிட்றாங்க, இவங்க போய் சேர்ந்தானா மினிஸ்டர் கொடுத்துருவாங்க, அப்படியே ஓட்டிடலாம் அப்படின்றதுக்காக தான் பார்க்குறேன். இப்போ மினிஸ்டர் ஆகுறாரு. அதுக்கு தான் ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அவங்க கொடுக்குறதுக்கு தயாராக இல்லை இப்போ தாவேகா. ஆமாம். அப்போ கட்சி இவர் கைப்பற்றுவாருன்னு வச்சுக்கலாமா? எடப்பாடி கைப்பற்றுறதுக்கு பதிலாக எடப்பாடியார் உள்ள பூந்து தடுத்துட்டாங்க. அதுவும் இல்லை இப்போ அது வாக்கியா தகராறில் போயிட்டுருக்கு. ஓ சரி. இப்போது எடப்பாடி பழனிசாமி அடுத்த கட்ட நடவடிக்கையாக என்ன செய்வார்? இனிமேல் அதிமுகவே அழிஞ்சிருச்சு, தாவேகா வந்து அதிமுகவுடைய வாக்குகளை முழுசாக வாங்கிருச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அதிமுகவுக்கும் மக்கள் மீது நம்பிக்கையும் பெரிய அளவில் இனி இல்லைன்றதை நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. ஓபிஎஸோட நிலைமை இல்லை, அவங்க என்ன பார்க்குறாங்கன்னா, தொண்டர்கள் எம்ஜிஆர் பாட்டு பாடினார், டான்ஸ் ஆடினார், இருந்தார் வந்தார்னா அந்த காலத்தில் இருந்துட்டாங்க. இப்போ அவங்க வாரிசு எடப்பாடியார் டான்ஸ் ஆடுவாரா? ஆட மாட்டார். எஸ்பி வேலுமணி ஆடுவார். எஸ்பி வேலுமணி ஆடுவார். அது அந்த டான்ஸ், அது வந்து இந்த டான்ஸ், அது வந்து பாரம்பரிய கலாச்சார நடனம், கும்மி. இது வந்து விஜய் ரேஞ்சுக்கு ஆடினா தான் இந்த இப்போ இங்கே ஒரு ஆளை கொண்டு வரணும். இங்கே அதிமுகவில் அந்த ரேஞ்சுக்கு ஒருத்தரை கொண்டு வந்தால் மட்டும்தான் அதிமுக தலைவராக அவங்க ஏற்றுக்குவாங்க. இப்போ எடப்பாடியாரை வச்சு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இப்போ ஒரு பக்கம் இந்தியா கூட்டணியில் வச்ச டிமாண்ட் என்னென்னா, நீங்கள் என்டிஏ கூட்டணியில் யாரையும் உள்ளே சேர்த்துக்க கூடாது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஆனால் சிவி சண்முகம் வர்றாரு. சிவி சண்முகம் வர்றதுக்கு முன்னாடி நாங்கள் என்டிஏ கூட்டணி இல்லைன்னு காலைல அறிவிச்சிட்டு சாயங்காலம் விஜய்க்கு ஆதரவு அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அஃபீஷியலாக அவருக்கு அதிகாரம் கிடையாது. நாங்கள் கூட்டணியில் இல்லைன்னு சொல்கிற அதிகாரம் அவர் கிடையாது. அவர் வந்த உடனே விஜயும் அந்த ஆதரவை ஏற்றுக்கிறாரு, வீட்டுக்கு போகிறாரு, சோஃபா போகுது, எல்லாம் போகுது. இது எப்படி புரிஞ்சுக்கணும்? அந்த சோஃபா போயிடுச்சுல, அவ்வளோதான். சோஃபாவில் அதுக்கு மேலே கட்டில், பீரோ, வாஷிங் மிஷின்லாம் கேட்டிங்கன்னா அப்படி கொடுக்கும். சோஃபாவில் என்ன இருந்திருக்கும்? சோஃபாவில் அது பிரித்து பார்த்தவங்களுக்கு தான் அது வந்து கார்னரில் ஒரு முடிச்சு மாதிரி இருக்கும். அதை கட் பண்ணி இழுத்தா சர்றன்னு அந்த நூல் பிரிஞ்சுட்டு வந்து அரிசி மூட்டை மாதிரி அப்படியே. ஆமாம், அப்படியே ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே இருக்கிறத எடுத்துகிட்டு பஞ்சு அவங்களே கொடுத்து விட்ருவாங்க. தனியாக பஞ்சு, அதை தனியாக வச்சு திருப்பி நூலை போட்டிங்கன்னா தச்சு. உள்ளே இருக்க காட்டன் பாக்ஸ்லாம் வெளியே எடுத்துகிட்டு பஞ்சு. காட்டன் பாக்ஸ்லாம் இருக்காது, அது அப்படி பிளாஸ்டிக் பேப்பரில் தான், டாலர் அப்படி எடுத்துகிட்டு பிளாஸ்டிக் கவர்களை பாக்ஸாக இருக்காது, பிளாஸ்டிக் கவர் நீட்டாக இருக்கும், அது மேலே பஞ்சு இருக்கும். அதை எடுத்துகிட்டு திருப்பி பஞ்சு வச்சு அடைச்சிடும். நீங்கள் புஷ்பா படம் சொல்ல உண்மையிலேயே அது அப்படி தான். இல்லை, அவங்க வந்து என்ன இருக்காங்க, நான் என்ன கேட்டிருக்காங்கன்னா வந்து ஒரு ட்ரிபிள் சோஃபாவும் 2 சிங்கிளும் கேட்டிருக்காங்க. ஆனால் இவங்க இருக்காங்க ஒரு டபுள் ஒரு சிங்கிள் தரோன்ருக்காங்க. அப்புறம் பேசி ஈஸி ஒரு ட்ரிபிள் ஒரு சிங்கிள் கொடுக்குறோம் இன்னும் ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது. அதுக்கப்புறம் தான் தச்சிருக்காங்க. ரெடியாக அங்கே வச்சுருப்பாங்க, ஒரு இடத்துல இருக்கான். அங்கேருந்து ஃபோன் பண்ணி சொல்கிறாங்கன்னா ட்ரிபிள் ஒரு சிங்கிள் அப்படின்னா டக்குன்னு பேக் பண்ணிடுவேன் டக்குன்னு. சரி, இப்போ விஜய்க்கு பெருவாரியான ஆதரவு இந்தியா கூட்டணியிலேருந்தே வந்துருச்சு, அவர் ஆட்சி அமைக்கிறதுக்கு வந்துருச்சு. சிவி சண்முகத்தினுடைய எம்எல்ஏக்களும் 27 பேர் இருக்கிறாங்க. நாளைக்கு இந்தியா கூட்டணியிலேருந்து வெளியில் விலகி வந்துட்டா
சிவி சண்முகமணி அவருக்கு ஆதரவு கொடுப்பாங்க, அவரோட ஆட்சிக்கு எந்த பாதிப்பும் இல்லை இல்லையா? ஒருவேளை பாஜக அழுத்தம் கொடுத்து அந்த 27 எம்எல்ஏக்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட்டு தொங்கு சபை மீண்டும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை, எல்லாத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் பிஜேபி சொல்லி தான் அவங்க வந்திருக்காங்க. இப்போ அமித்ஷா வந்து என்ன பண்ணியிருக்காருன்னு என்னையா நடந்துச்சுன்னு கேட்குறாங்க. ஏமிரா இது இப்படி நடந்துச்சு, ஏன்னா நம்ம கணக்கிலே இல்லையே இது அப்படின்னு மண்டை காஞ்சு ஆர்எஸ்எஸ்காரன் ஒவ்வொருத்தனையாக மோகன் பகவத்துலேருந்து எல்லாரும் என்னதான்டா நடந்துச்சு, யார் என்னடா அப்படின்னு சொல்லி முக்கிய நபர்கள்ட்ட பூரா, அரசியலில் இருக்கவங்கள்ட்ட பூரா ஃபோனை போட்டு கேட்டுட்ருக்காங்க. அவங்களுக்கு ஒன்றுமே புரியலை, என்ன பண்ணுறதுனே அவங்க புரியலை. ஓகே, இப்போ அடுத்து இனிமேல் தான் அவங்க யோசிச்சு ஒரு முடிவு பண்ண, இது எப்படி நகர்த்தலாம் அப்படின்னு. புரியுது அவங்களுக்கு? இதுக்கு இடையில வந்து என்னன்னா, அவங்க வந்து மத ரீதியாக அப்படி இப்படின்னு போயிட்டு இருக்கும்போது நீங்கள் பார்த்தா ஒரு ஜெபக்குமாரை கொண்டு வந்து இதாக போட்டு விட்டாங்க. இங்கே அந்த பதவியில் உட்கார வச்சிட்டாங்க. அந்த தனிச்சார் இருக்குங்களா, அதில் ஷாக் ஆகிடும். எப்படி அது நடந்துச்சு அப்படின்னு. அந்த நபர் யார் அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமையான பீச் ரோட்டில் பார்க்கலாம், பைப்பில் வச்சுக்கிட்டு வரவனுக்கெல்லாம் கொடுக்குறது, பீச் ரோடு அங்கே எங்கே போய்கிட்டு அப்படி ஒரு மத பைத்தியம் கூட்டு போட்டாங்கன்னா இவங்க ஷாக் ஆகிட்டாங்க. இவ்வளோ தூரம் ஆர்எஸ்எஸ் அது இதுன்னு பண்ணி ஒழிக்கலான்னு பார்த்தா எப்படா நீங்கள் ரெடி பண்ணீங்க அப்படின்ற மாதிரி அவங்களால ஒன்றுமே புரிய முடியும். இப்போ இறங்குவாங்க, இனிமேல் தான் இறங்குவானுங்க. இப்போ அடுத்த கேள்வி என்னென்னா, அவங்க அதான் சொல்லியிருக்காங்க, அடுத்து நாங்கள் போடுறோம் பாடுறா சபாநாயகர் அப்படின்னு சட்டையே போடாமல் பூரா ருத்ராட்ச மாலை எல்லாமே பட்டை கிட்டே அடித்து குங்குமம் போட்டெல்லாம் வச்சு, பவன் கல்யாண் மாதிரி. பவன் கல்யாண்லாம் பாதிதான் சட்டை இல்லாமல் வருவாங்க. யோகிலாம் சட்டை போட்டு குரங்கோட தானே வருவாப்புல. இவங்க வந்து இப்போ வேற லெவலில் அந்த இதோட வருவாங்க, இந்த கட்டையோட வந்து வந்தவனே முதலமைச்சர்னா தலையில் சத்துன்னு ஒரு அடி விபூதி அடித்து பூச்சி விட்டுட்டு தான் எதிர்கட்சி தலைவர் கூப்பிட்டு அவனுக்கு ஒரு அடி. சபாநாயகர் வந்தவன் அந்த நபர் அண்ணாமலையே இருக்கும். இல்லை அண்ணாமலை அந்த பதவி விட மாட்டாங்க. உண்மையாலே ஒரு சாமியாரை பிடிச்சி போட்டுருவாங்க, போட்டு சபாநாயகராக போட்டு எதை எடுத்தாலும் சரி, எடுத்த உடனே வந்து நீங்கள் கந்த புராணம் அதெல்லாம் பாடிட்டு தான் ஆரம்பிப்பாங்க. இப்போ பாஜக வட்டாரங்களில் சோசியல் மீடியாவில் வி மிஸ் அண்ணாமலை, அண்ணாமலை கம்பேக், அண்ணாமலை திருப்பி அங்கேன்னு ஃபோன் பண்ணிட்டாப்புல. அந்த இவங்க இப்போ ரெஸ்ட்டில் இருந்தவங்கலாம் திருப்பி உயிர் ஊட்டி விட்டாங்க. விட்டுவிட்டு தம்பி இந்த மாதத்துலேருந்து பேமெண்ட் வந்துடும் உங்களுக்கு ஆரம்பிங்கன்னா திருப்பி அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. மறுபடியும் அண்ணாமலை ரோல் எடுக்கிறாரு. ஆரம்பித்தது மட்டும் இல்லாமல் இப்போ டிஎம்கே ஐடிவிங்கில் இருந்த பாதி பேர் அங்கே போயிட்டாங்க அண்ணாமலைக்கு. கொள்கை இப்போ டிஎம்கே ஏன் தோற்றதுக்கு ஒரு முக்கிய காரணம்னா, கொள்கை ரீதியாகவோ இல்லை திமுக மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் உள்ளவனையும் அந்த ஐடிவிங்கில் வைக்கலை. பைத்தியம் பிடிச்ச மாதிரி வந்து என்ன பண்ணா, இந்த டிவியில் வேலை பார்த்தேன் அந்த டிவியில் வேலை பார்த்தேன்னு பைத்தியங்களாக பாதி பேரை பிடிச்சி போட்டாங்க. அவங்க நீட்டாக ஒழிச்சு கட்டிவிட்டு, புரியுதா, நேராக இப்போ அங்கே போயிடுவாங்க. ஓகே, அங்கே போய் இப்போ அண்ணாமலை வாழ்கன்னு கட்டிட்டு இந்த முக்கோண சண்டை வருமோ, விஜய் விசஸ் உதயநிதி, உதயநிதி விசஸ் அண்ணாமலை, அண்ணாமலை விசஸ் விஜய் அப்படின்னு அதுதான் கட்டமைக்கிறாங்க. அதுக்கு தான் கட்டமைக்க விஜய் வெர்சஸ் அண்ணாமலையா, விஜய் வெர்சஸ் உதயநிதியான்னு கொண்டு வருவாங்க. ஓகே, ஆனால் உதயநிதி அந்த அளவுக்கு இறங்க மாட்டாருன்றனால அண்ணாமலை பொய்க்கு பொய், பைத்தியத்துக்கு பைத்தியம். அதனால விஜய் இருக்கணும், அண்ணாமலை விஜய் வந்து டிஃபன் பாக்ஸை கொண்டாந்து சாப்பிட்டாரு அப்படின்னா அவர் சட்டியை கிண்டிக்கிட்டே சாப்பிடுவார். அவரே இது விறகு வச்சு அடுப்பில் வச்சு சமையல் பண்ணுவார். எங்கே சிஎம் சீட்லேயே உட்காந்துன்னு சொல்கிற மாதிரி அவர் வந்தாருன்னா பக்கத்துலேயே கொதிச்சுக்கிட்டு உலக கொதிச்சுக்கிட்டு உப்பு டேஸ்ட் அப்போ நக்கி பார்த்துட்டு அதோட கண்டியில் நக்கி பார்த்துட்டு ஃபைல் கூட கையெழுத்து போடுவார். போட்டு அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் எல்லாரையும் கூப்பிட்டு அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அப்போ சாட்டையடி அடிச்சுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு அந்த மாதிரிலாம் இது பண்ணிவிட்டு அந்த மாதிரி அப்படி ஆளில் வச்சு தான் விஜயை ஒழிக்க முடியும்னு அவங்க முடிவு பண்ணுறாங்க. பாஜகவை எதிர்க்கிறதுக்கு விஜய் வந்து ஒரு சரியான நபர் அப்படின்னு விஜய் வைத்து ஒரு கட்டமைப்பை உருவாக்குறதுக்கு பாஜகவே முயற்சி செய்யுது. திமுகவை ஒழிக்கணும்னா இங்கேருந்து பாஜக எதிர்ப்புல விஜய் சரியானவராக இருக்கும். திமுக ஒழிக்கணும்னு பார்க்கும்போது புரியுது அவங்களுக்கு, திடீர்னு பார்த்தா இந்த கூட்டம் வந்துருச்சு. புரியுதா, அவங்க திமுக ஒழிக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஜப கூட்டம் உள்ள புந்துருச்சு. இவங்க கையாமையா நீங்கள் கத்துறாங்க, அவங்க பார்த்தா இவங்க வந்து ஒரு பக்கம் கத்துறாங்க. இப்போ இவங்கள ஒழிச்சிட்டு தான் அடுத்த கட்டமாக வேற அடுத்தது பார்க்கணும். இதுக்கு திமுகவே மேலு. ஆமாம், திமுகவே இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, திமுக இருந்த பரவாயில்லையே நம்ம ஏமாந்துட்டோமே எப்படி, புரியுதா அவங்களுக்கு, டைரெக்டாகவே கொண்டாந்து உட்கார வச்சிட்டாங்களே அப்படின்ற ரேஞ்சுக்கு போயிட்டாங்க. இப்போ அவங்க இன்னொன்று என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, பால் தினகரனை வந்து ஏதாவது பதவி கொடுப்பாங்களோ அப்படின்ற மாதிரி அவருக்கு யோசிக்கிறாங்க. ஏன்னா 1,00,000 பேர் கூடுவாங்க அவருக்கு கூட்டம் போட்டாருன்னா, கொண்டாந்து நிறுத்திட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இப்போ ஜோசியர்லாம் வச்சிருக்கோம்ல, இந்து ஜோசியர்லாம். அவன் இந்து ஜோசியர் கிடையாது, சந்து ஜோசியர்.
பண்டிதா அவர் வந்து எதுக்கு வேணாலும் போவாப்ல. இல்ல அவர் என்ன சொல்றாருன்னா, விஜய்க்கு வந்து யோகம் சூப்பரா இருக்கு, சனி பகவான் வந்து ஓரமா தான் நிக்கிறாரு, அதனால வந்து அவர் பிரதமர் ஆகிறதுக்கே வாய்ப்பு இருக்கு, ரஷ்யா உக்ரைன் போரையே இவர் தான் நடுநிலையா நின்று தீர்த்து வைப்பார் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. முதல்ல குடும்ப பிரச்சனையே தீர்க்க முடியல. இல்ல அதை தீப்பாரு, இதை தீர்க்க முடியாதுன்ற மாதிரி. அங்க போய் சும்மா நிக்கிறது தானே. நம்ம தீர்க்கலையா, அந்த மாதிரி பல்வேறு நாட்டோட பிரச்சனைகளை தீர்க்க போறாரு. இப்ப எவனும் கூப்பிடுறது இல்லை. இப்ப அவராக தான் போயிருக்காரு, வண்டி ஏறி போயிருக்காரு. அவன் ஒரு பைத்தியக்காரன் வந்து யுஏஇயோடைய மன்னர், அவனே டவுசர் கிழிஞ்சு போய் கிடக்கான். அடி சாவடி அடிச்சு ஒன்றும் இல்லாமல் ஆக்கி விட்டாங்க. இப்போ இவர் போய் பேச்சுவார்த்தை நடத்தி கையெழுத்து போட்டிருக்காரு. எதில் கையெழுத்து போட்டாருன்னு தெரில, பேசிக்கிட்டு இருக்காங்கன்றாங்க. முதல்ல அங்கே வலி அடைச்சிருக்கு, அப்புறம் தானே அவன்கிட்ட எண்ணெயை வாங்கி கொண்டு வரணும்ல. அவன்கிட்ட போய் கையெழுத்து போட்டு போயிருக்காரு. என்ன பண்ண போகிறான்? அந்த மாதிரி தான் ஏதாவது பைத்தியம் பிடிச்சி. அதாவது ராதன் பண்டிட் வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்காருன்னா இப்படி ஏதாவது ஒன்று சொல்லி தான் வருவாங்க. நீங்கள் முதல்வர்னா தான் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க, பிரதமரே நீங்கள் தான், அந்த கடவுளே நீங்கள் தான் சொல்லிட்டாரு. நீங்கள் தான் முருகன், அவரை பார்க்கும்போது பழனி முருகன் மாதிரி இருக்குன்ட்டார். நேர்காணல் தான் முருகன் மாதிரி இருக்குது. கையில் ஒரு வேலை கொடுத்தீங்கன்னா அப்படியே நடந்தே போயிடுவார் வீட்டுக்கு. கொடுத்தீங்க அப்படின்னா காரில் வேலை கொண்டு போக முடியாது, மேலே இடிக்கும். எனக்கு புரியலண்ணே, பண்டிட்ட விஜய் எப்படி உள்ள சேர்த்துக்கிட்டாருன்னு தெரியல. அவர்கிட்ட சொல்றாங்க இந்த தமிழ்நாட்டை எப்படி முன்னேற்ற. இந்த படம் பார்க்கலையா, மண்ணுளி பாம்பு படம்? ஆமா, அதில் எப்படி சேர்ப்பாங்க? நீங்கள் வந்து பணம் இருக்கவனுக்கு அதிகாரம் வரப்போகுது, நீ அதிகார போது இல்லை தலைவராக போகிற, இதாக போகிற, அதாக போகிற அப்படிங்கும்போது அவன் மிரண்டுருவாங்க. கோர்வையாக பேசிக்கிட்டே இருந்தா. அந்த கேரக்டர் யார் தெரியுமா? பண்டிட். பண்டிட்டை வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி ஒரு இடத்துல உட்கார வச்சிட்டிங்கன்னா அவன் செத்தான், அதோட கட்டாயம் கலசத்தை வாங்கிடுவான். ஓகே, அவர்கிட்ட கேட்குறாங்க தமிழ்நாடை எப்படி முன்னேற்றுவீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, ரொம்ப சிம்பிளுங்க, இப்போ ஈரோடு மாவட்டத்துக்கு ஒரு 2 பணக்காரனை கூட்டு வந்து உட்கார வச்சுருவேன், அந்த பணக்காரன் தான் அந்த மாவட்டத்தில் இருக்கிற கல்வி, சுகாதாரம், வேலைவாய்ப்பு எல்லாத்தையும் பார்த்துக்கணும், ரோடு எல்லாமே போட்டு கொடுத்துடணும், அவ்வளோதான் இந்த மாவட்டம் டெவலப் ஆயிரும் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்டிட் சொல்கிறாரு. தந்திரில அதை தான், ஆனால் நல்ல வேலை அதுதான் அமைச்சர் கொடுக்கல. ராதன் பண்டிட் வந்து மிகப்பெரிய அறிவாளி. இவ்வளோ அறிவாளிகளை வச்சுட்டு என்ன பண்ண போகிறாங்கன்றது தான் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரி, ரைட்டு. ஆட்சியை தக்க வைப்பாரா இல்லையான்றதுலாம் தெரியல. ஒரு பக்கம் அதிமுக பிளவு நிறைய பேசியிருக்கோம், தொடர்ந்து பேசுவோம்ண்ணே. நன்றி, வணக்கம்.